ஆப்கி அதாலத்துல யோகி ஆதித்யநாத் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திசை திருப்புறாரு. இது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியோட குற்றச்சாட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோகிஜி உண்மையான பிரச்சனையை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு, ஏதேதோ பேசி கவனத்தை திசை திருப்புறாரு. பாருங்க, உண்மையான பிரச்சனை தேர்தலோட ஆரம்பத்துல மோடிஜி தான் சொன்னாரு. பாரதிய ஜனதா பார்ட்டி அவங்களோட மேனிஃபெஸ்டோவை பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த மேனிஃபெஸ்டோவோட உருவாக்குன நோக்கமே நாட்டை வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நாங்க இதை முன் வச்சோம். எங்களுக்கு ஆட்சியோ இல்ல பவர் கிடைக்கணுன்றதுக்காக எலெக்ஷன்ல நிக்கல. எங்களுக்கு ஆட்சி தேவைப்பட்டது இந்தியாவை முன்னுக்கு கொண்டு போறதுக்காக. ஆனா காங்கிரஸ் அப்புறம் இந்த என்டி அலையன்ஸ்க்கு பவர் தேவை. அவங்களோட குடும்பங்களுக்கு காசு சொத்தெல்லாம் போடுறதுக்காகவும் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் பிரச்சனைகளை பயன்படுத்தி கவனத்தை திசை திருப்புறதுக்கான வேலை முதல்ல காங்கிரஸோட அந்த டாக்குமெண்ட் தான் பண்ணுச்சு. நாட்டுக்கு நடந்த எல்லா அநியாயங்களுக்கும் அதுதான் காரணம். இந்தியாவை அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். பாபா சாஹேப் பீமராவ் அம்பேத்கர் மூலியமா உருவாக்கப்பட்ட இந்த கான்ஸ்டிடியூஷனை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இது. இந்திய மக்களை பிரிக்கிறதுக்கான ஒரு பேப்பர் தான் இது. மக்களை பிரிக்கிறதுக்கான ஒரு விதை தான் இது. அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு, பாதி மக்கள் தொகையவே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பெண்களுடைய சக்தி, நம்மளோட புது பார்லிமெண்ட்ல எல்லாருக்கும் உதவக்கூடிய சட்டங்கள் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்க பர்சனல் லாஸை பாஸ் பண்றதுக்கான சுதந்திரம் கொடுப்போன்றாங்க. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா பார்ட்டி எந்த பாக பிரிவினையும் இல்லாம வளர்ச்சிக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவோட எக்கனாமிய உலகத்தோட டாப் எக்கனாமிக் கண்ட்ரிஸோட சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இந்தியாவை மறுபடியும் மிடிவல் பீரியடுக்கு அனுப்ப முயற்சி பண்றாங்க. இப்போ திசை திருப்புற வேலை, ஒருவேளை ஓபிசி எஸ்டி எஸ்சியோட ரிசர்வேஷனை தடுக்க முயற்சி பண்ணா அந்த பிரச்சனையை எடுத்து பேசுவோம், தடுத்து நிறுத்துவோம். ஏன்னா மத சார்பை வச்சு ரிசர்வேஷன் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனோட பர்பஸ்க்கே எதிரானது. பீம்ராவ் அம்பேத்கரோட எண்ணங்களுக்கு எதிரானது. பாரதிய ஜனதா பார்ட்டி என்னைக்குமே இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இன்னொரு விஷயம், மோடிஜி பாரம்பரியத்துக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி பேசுறாரு. காங்கிரஸ் பாரம்பரிய டாக்ஸை கொண்டு வரணும்னு பேசுறாங்க. காங்கிரஸ் ஜெஜியாவை மறுபடியும் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. இந்த ஜெஜியாவை பாரதிய ஜனதா பார்ட்டி புது இந்தியால கண்டிப்பா கொண்டு வர விடாது. சம்பாதிக்கும், அதாவது சம்பாதிக்கலாம். இந்தியாவோட குடும்பங்களோட காசை வச்சு இவங்க சம்பாதிப்பாங்க. அவங்க கிட்ட ஜட்ஜியானு டாக்ஸ்னு சொல்லி வசூல் பண்றதுக்கு காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, நேஷனல் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் போய் மக்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அபகரிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்காக தான் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? அது தப்பு பண்ணுவாரு ராகுல் காந்தி சார். அந்த எக்ஸ்ரேவை அந்த ஜட்ஜஸ் தான் கொண்டு வந்தாகணும். அந்த பாரம்பரிய டாக்ஸுக்கு தான் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தா அவுரங்கசீப்போட ஆவி இவருக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. புது இந்தியா அவுரங்கசீப்பை எப்பவுமே அனுமதிக்காது. யோகிஜி, அவர் இதுவரைக்கும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாரிசு அரசியலை பத்தி நீங்க அடிக்கடி பேசுறீங்க. அகிலேஷ் யாதவ் என்ன கேட்கறேன்னா, என் குடும்பத்துக்கு டிக்கெட் கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு தான் ஃபேமிலியே கிடையாதுங்கிறாரு. அட, அதனாலதான் நான் சொல்றேன், உங்க ஊர்ல வேற யாதவே யாரும் இல்லையா என்ன? அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க. இது உங்களோட பார்ட்டி, உங்களுக்கு உரிமை இருக்குல்ல. ஆனா வேற யாருமே யாதவே இல்லையா? மின்ஃபுரியில, பதாயோல, ஃபிரோசாபாத்ல, கன்னூஸ்ல, ஆதம்கட்ல 5 யாதவ், 5 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் மாமா, ஒருத்தர் சித்தப்பா, ஒருத்தர் மாப்பிள்ள, ஒருத்தர் அண்ணன். மகாபாரதோட சொந்தங்கள்லாம் இவங்க முன்னாடி கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவாங்க சார். இன்னொரு விஷயம், நீங்க டாக்டர் ராமுலியா பத்தி பேசுறீங்க. சொத்துக்கள் பாரம்பரிய பிரச்சனைக்கு வராதீங்கன்னு லோஹியாஜி அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இவங்க அதை கடைப்பிடிச்சாங்களா? இவங்க லோஹியாவோட பேரை வச்சு மக்களை ஏமாத்துற வேலைய பாக்குறாங்க. நீங்க எது பண்ணாலும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க பரம்பரைக்காகவும் மட்டும்தான் பண்றீங்க. சமூகத்துல இருக்கிற மக்கள் எங்க போவாங்க, அதை பத்தி ஏன் கவலையே பட மாட்டேங்கிறீங்க?
காங்கிரஸும் அதே தான் பண்ணுது சார். காங்கிரஸோட ஒரு மினிஸ்டர் இருக்காரு, இதுக்கு முன்னாடி மினிஸ்டரா இருந்தவர் காந்திலால் புரியா, ஃபார்மர் மினிஸ்டர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனைவிக்கு நான் 1 லட்சம் கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், யாருக்கு 2 மனைவி இருக்காங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நாட்டோட நன்மைக்காக காங்கிரஸ் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்புறது ஒரு பெரிய முட்டாள்தனம் சார். அதோட இதுக்காக தான் நான் சொல்றேன், இவங்களுக்கு இவங்களோட குடும்பங்கள் தான் ரொம்ப முக்கியம், ஆனா எங்களுக்கு நாடு தான் முக்கியம். அதனாலதான் பாரதிய ஜனதா பார்ட்டி நேஷன் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லும். ஏன்னா மோதிஜிக்கு 140 கோடி பேரும் குடும்பம் தான். எனக்கு உத்தரப்பிரதேஷோட 25 கோடி மக்கள் தான் குடும்பம். அதனால நம்மளோட பர்சனல் ஃபேமிலி அதை நினைச்சு கவலைப்படுறதுக்கு பதிலா நாங்க மாநிலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ராய்பரேலியில குடும்பங்களை பத்தி நிறைய கவலைப்பட்டு பேசுறாங்க. பிரியங்கா காந்தி தன்னோட ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்மா இறந்தாங்க, அப்ப மகன் எழுந்து நின்னா, மகன் உயிரை விட்டதுக்கு அப்புறம் அவங்களோட விரவை எழுந்து நின்னாங்க, நாங்க இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிக்கிட்டே இருப்போம். காங்கிரஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மக்களோட உணர்ச்சிகளோட இந்த மாதிரி விளையாடிதான் நாட்டை தப்பான வழிக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா இந்த முறை அமேட்டி ராய்பரேலியோட மக்களும் இவங்களுக்கு சரியான பதில கொடுக்க போறாங்க. அமேத்தியோட மக்களும் போன முறையே பதில் சொல்லிட்டாங்க. ராய்பரேலி மக்களும் இந்த முறை இவங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. இந்த குடும்ப அரசியல் எல்லாம் இதுமேல் நடக்கவே நடக்காது. புது இந்தியா, நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற வாக்கியத்துக்கு தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், ஃபேமிலிக்காக இல்ல. இவங்க எல்லாரோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபியோட எக்ஸ்டெண்டட் குடும்பம் தான் இடியும் சிபிஐயுங்கிறாங்க. இங்க பாருங்க, அத பிஜேபி கூட சேர்த்து பேசுறது ரொம்ப தவறு. இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், இல்ல சிபிஐயா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் நாட்டோட இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். அவங்க இஷ்டப்படி வேலை செய்யறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. அங்க அவங்களோட டைரக்டரை செலக்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுல எதிர்க்கட்சி ஆளுங்களும் அதுல பார்ட்டா இருப்பாங்க. அதோட அத பிஜேபியோட சேர்த்து பேசுறது எனக்கு தவறுன்னு தோணுது. பாரதிய ஜனதா பார்ட்டி எங்களோட தலைவரோட தலைமையில எங்களோட கொள்கைகளை வச்சு வேல்யூஸ் அண்ட் ஐடியா அரசியலை நடத்திட்டு இருக்கு. அந்த வேல்யூஸ்க்கும் ஐடியல்ஸ்க்கும் மக்கள் கண்டிப்பா துணை இருப்பாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்துருச்சு. அவர் கண்டிப்பா இடியையும் தாக்குவாரு, பிஜேபியையும் தாக்குவாரு, மோடிஜியையும் தாக்குவாரு. ஜெயில இருந்து பெயில்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் எவ்வளோ ஆக்ரோஷமா இருக்காருன்னா, அவர் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு தன்னோட ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டே ஆகல. சுப்ரீம் கோர்ட் அவருக்கு பெயில் கொடுத்திருக்கு. 20 நாள் கேம்பெயின் பண்ண சொல்லிருக்கு. அவரு அரசியல் கேம்பெயின்ல கலந்துக்கலாம் தான் சொல்லியிருக்காங்களாம். அவர் அரசியல் கேம்பெயின்ல நல்லா கலந்துக்கட்டும். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரை இந்த முறையாவது உண்மை பேசுறதுக்கான பழக்கத்தை உருவாக்கிக்கணும். ஏன்னா நாடு இவங்களோட பொய்கள் எல்லாத்தையும் கேட்டு மக்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இப்ப எல்லா மக்களும் எதிர்பார்க்கறது நாட்டுல உண்மை மட்டும்தான் வெளியே வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. இவங்க எப்பயும் உண்மையை பேச மாட்டாங்க. இவங்க எல்லாரோட உண்மை முகங்களும் வெளியே வந்துருச்சு. அதோட ஜெயில இருந்து இந்தியா அலையன்ஸ்ல எல்லாரும் ஜெயில இருந்து வெளியே வந்தவங்க தானே. நிறைய பேர் அப்படிதான். இங்க பாருங்க, பீகார்ல பாருங்க, இன்னும் நாட்டுக்குள்ள வேற வேற இடங்கள்ல கூட போய் பாருங்க. இவங்க எல்லாரதும் ஒரே கதை தான். அது ஈத் அன்னைக்கு ஒரு மீம் வந்துச்சு. அதுல எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்னா நின்னு ஈடி முபாரக் அப்படின்னு எழுதியிருந்தது. பாருங்க, எதிர்கட்சியில இருக்கிற ஆளுங்க அவங்க கிட்ட பேச எந்த விஷயமும் இல்ல. அவங்க பண்ண வேலைகள் எல்லாத்தையும் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரிய வருது. அது எல்லாத்தையும் அவங்க மறைக்கிறதுக்காக நாட்டோட இந்த ஆர்கனைசேஷனை அவங்க குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா நாட்டோட மக்களுக்கு அவங்க என்னென்ன வேலைகள் பண்ணாங்கன்றது நல்லாவே தெரியும். அது எல்லாத்துக்கும் பதிலடி சொல்ற விதமா தேர்தல்ல கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க.